பிளம்ஸ் பழம் சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பள்ளங்கி கிராம வேளாண்மையாளர் KM பெருமாள் அவர்கள் தரும் யோசனைகள். நான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பள்ளங்கி கிராமத்தைச் சேர்ந்த பாரம்பரிய விவசாயி மகன். என் பேர் KM பெருமாள். நான் கேரட்டு, பீன்ஸு, வெள்ளைப்பூண்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி மற்றும் பீரி, பிளம்ஸு, அவக்கடா, பேஷன் ஃப்ரூட்டு விவசாயம் செய்து வருகிறேன். என்னுடைய எனக்கு உள்ள 3 ஏக்கர் நிலத்தில் நான் பேரி மரங்கள் வைத்தும் பிளம்ஸ் மரங்கள் வைத்தும் எனக்கு உற்பத்தி ஆவதற்கு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் தோட்டக்கலை கொடைக்கானல் தோட்டக்கலை மூலமாக எனக்கு பிளம்ஸ் நாற்றும் பேரி நாற்றுகளும் பேஷன் ஃப்ரூட் நாற்றுகளும் அவக்கடா நாற்றுகளும் இந்த கொடைக்கானல் தோட்டக்கலை ஆத்மா சங்கம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகத்தினுடைய திண்டுக்கல்லுடைய கொடைக்கானல் பிரான்ச்சு பிரியன்ட் பூங்கா உள்ள எங்களுடைய அதிகாரி எங்களுக்கு போதுமான வசதிகள் செய்து கொடுக்கிறார்கள். எங்களுக்கு மானியமும் கொடுக்கிறார்கள். இந்த பேரி பிளம்ஸ் இதுகளுக்கான உரங்கள் மண்புழு உரம் கொடுக்கணும், வேப்ப புண்ணாக்கு போட சொல்கிறாங்க. அவங்க இதெல்லாம் போட்டிருக்கு அசோஸ் பயிரிடம் மரத்தூள் வைக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் மானிய விலைகள் கொடுத்தால் நாங்கள் அதை வச்சு சிறப்பாக செய்து விவசாயத்தை முன்னெடுத்து செல்வோம். அதுவும் மட்டுமில்லாமல் இந்த வெள்ளை பூச்சி என்று சொல்லக்கூடியதற்கு அதுக்கும் விவசாயத்துறை தகுதியான மருந்து இதுகளுக்கு சுவார்சு அட்மாசங்கமும் தோட்டக்கலையும் சேர்ந்து நடத்தி அதுக்கான மருந்து உபயோகங்களையும் எங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் அடித்து அவங்க ஆலோசனையின் பேரில் தான் இன்றைக்கி நாங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றத்திற்கு வந்திருக்கிறோம். பிளம் மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் பீச்சி சென்று ஒரு விதை இருக்கிறது. அந்த விதையை எடுத்து பக்குவம் பண்ணி பயிரிட்டு அந்த பீச்சிஸ் என்ற விதையிலிருந்து வர நாற்றை நட்டு அதற்கு 1 ஆண்டு 1.5 ஆண்டு காலத்தில் அந்த மரத்தை ஒட்டுக்கட்டி மரத்தை அறுத்து பிளம்ஸு குச்சி வச்சு ஒட்டி கட்டி அந்த ஒட்டின் மூலமாக 3 வருட காலத்தில் அது குறைந்த அளவு ஒரு 5 கிலோ பிளம்ஸ் பழம் கொடுக்கும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி ஒரு 6-7 வருடங்களுக்கு பின்னாலே அது ஒரு 25 கிலோ மகசூல் கொடுக்கும். 25 கிலோ பிளம்ஸ் பழம் மகசூலை தரும். அது தோட்டக்கலையும் ஆத்மா சங்கம் சேர்ந்து அந்த ஒட்டு கட்டுவதற்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். அதற்கு எங்களுக்கு வழிமுறைகள் அதை ஒட்டு கட்டுவது எப்படி என்று அதையெல்லாம் உடனுக்குடன் எங்களுக்கு அதிகாரிகள் செய்து ஒட்டு கட்டுவது எப்படி, அவக்கடா ஒட்டு கட்டுவது எப்படி, பேரி தண்ணி பேரி, கல்பேரி அப்படின்ட்டு பல வகையான பேரிகள் இருக்கிறது. அதையும் ஒட்டு கட்ட எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதற்கு பயிற்சி கொடுத்து தோட்டக்கலை மூலியமாகவும் ஆத்மா சங்கம் மூலியமாகவும் அதை எங்களுக்கு அதிகாரிகள் செஞ்சு கொடுக்கிறார்கள். பேரி என்பது ஒரு மரத்திற்கு அது அறுவடை வரும்போது 1 கிலோவில் இருந்து ஒரு 50 கிலோ வரைக்கும் காய்க்கக்கூடிய ஒரு மரம். இப்பொழுதெல்லாம் அது கொஞ்சம் குறைவாகத்தான் காய்க்கிறது. பழைய இந்த 2-3 வருடங்களுக்கு முதல் காய்ச்ச காப்பு கொஞ்சம் குறைந்திருக்கிறது. அதுக்கு மழையினுடைய பருவ காலங்கள் தவறி பெய்வதாலும் மழை பற்றாக்குறை இருப்பதாலும் மழை காலங்களில் வெயில் அடிப்பதும் வெயில் காலங்களில் மழை பெய்வதுமானால் அதுக்கு அந்த அது அதனுடைய தட்பவெப்பநிலை சரியில்லாத காரணத்தினால் அந்த பேரி பிளம்ஸ் ஈல்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது.
அது கட்டுப்படி ஆகாத நிலைமை இருந்தாலும் நாங்கள் அதை எடுத்து பக்குவமாக சந்தைக்கு கொண்டு போய் விற்று எங்களுக்கு அன்றைக்கு உள்ள மார்க்கெட் அளவுக்கு நாங்கள் விற்று அதை நாங்கள் எங்கள் உபயோகத்துக்கு எடுத்துக்கிறோம். அதற்கான செலவுகள் எல்லாம் வந்து அதிகமாகத்தான் ஆனாலும் விவசாயிகள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மேலும் மேலும் விவசாயம் செய்ய ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஈடுபாடு எங்களுக்கு என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து அவக்கடா என்று சொல்கிற வெண்ணெய்ப்பழம் சாகுபடிக்கு கவர்மெண்ட்டு தோட்டக்கலை அட்மா சங்கம் எங்களுக்கு நாற்று கொடுத்துருக்குது. அதையும் ஒட்டு கட்டி இருக்கிறோம். அது வந்து ஒரு சமயங்களில் அந்த தண்டு துளைப்பான் என்று அதுக்கு ஒரு பூச்சி நுழைந்து அந்த பூச்சி வந்து அந்த குருத்தில் வந்து ஒரு பாஞ்சி மாதிரி இருக்கும். ஒரு சத்து உள்ள இது அந்த குருத்து வர்றதுனா அதை சாப்பிட்றதுக்காக அந்த வண்டு வந்து தொலை போடுது. அந்த வண்டு வந்து தொலை போடுறதுக்கு அட்மா சங்கத்தின் மூலியமாக எங்களுக்கு வந்து அந்த ஈக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த வந்து அந்த துளை போடுற புழுவை அந்த வண்டு வந்து புழுவாகி அந்த ஓட்டை போடுற பூச்சிகளை பிடிப்பதற்கு எங்களுக்கு வந்து மருந்து அதுக்கான ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மரத்தில் தொங்க விட்டால் அந்த ஈக்களெல்லாம் வந்து அதுக்குள்ளே பற்றி அழிவதற்கு தோட்டக்கலை துறையும் அட்மா சங்கம் சேர்ந்து எங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிகளும் வந்து அதை எனக்கு கொடுத்துருக்கிறார்கள். அதை நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். மகசூல் வந்து இப்போ காலகட்டத்திற்கு பேரி பிளம்ஸு குறைவாகத்தான் மகசூல் கிடைக்கிறது. விலையும் எப்போதும் உள்ள விலை தான் விற்கிறது. கூடுதலாக விற்பதற்கும் வகை இல்லை. அந்த காரணத்தினால கொஞ்சம் நல்லா ஈல்டு கிடைச்சா அதிகமான மகசூல் கிடைச்சாலும் எங்களுக்கு கட்டுப்படியாகும். இப்போ அதான் மழை பெய்யுற நேரத்தில் வெயில் அடிக்குது, பூக்கும் தன்மை நேரத்தில் மழை அந்த பிளம்ஸு பேரி பூக்கிற நேரத்தில் மழை பெஞ்சால் அந்த பூக்கள் மாம்பூ மாதிரி அது மலைப்பகுதிகளிலே அது கமறி போய் அது கெட்டுவிடும். அந்த சூழ்நிலையில் அடிக்கடி மழை பெய்து அந்த பூக்கள் அழிந்து விடுகிறது. அதற்கான மருந்தையும் தோட்டக்கலை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் காலகட்டத்தை கருதி அதனுடைய சூழ்நிலை தட்பவெப்ப நிலையினால் அது கொஞ்சம் மகசூல் அளவாகத்தான் இருக்குது. அடுத்த ஆண்டு அதிகமாக அது வந்து எங்களுக்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல் வெள்ளைப்பூண்டு கேரட்டு பீன்ஸுகளும் எங்களுக்கு அதிகமாக மகசூல் அடுத்த ஆண்டு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது காய்த்திருக்கிறது, ஒரு நிர்ணய விலை கிடைக்கிறது. அதை வச்சு நாங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் KM பெருமாள் அவர்களை 09865227087 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.